ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நான் பாசம்னா என்னான்னு சொல்கிறேன். உண்மையான பாசம்னா என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருக்கோன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்காக எதாக இருந்தாலும் செய்யணும், அதுக்கு பேர் தான் பாசம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கணும், அதுக்கு பேர் தான் பாசம். சரிங்களா? அவங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம இங்கிட்ட ஓடி வந்துடக்கூடாது. இந்த உலகமே அவங்கள எதிர்த்து நின்றாலும் நீங்கள் அவங்களுக்காக நிற்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நம்ம எது இருந்தாலும் செய்யணும். இன்னொன்று அவங்களுக்காக நம்ம கூடவே இருக்கணும். அதே மாதிரி அதிகமாக பொசசிவ் பண்ணணும். நம்ம பாசம் வச்சுருக்கவங்க மேலே இன்னொருத்தவங்க பாசம் வச்சாங்கன்னா அதை நம்ம விடவே கூடாது. அப்படி எப்படி சொல்கிறது, அது பொசசிவ்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் படலாம். அப்போ தான் நம்ம நிறையா அவங்க மேலே அன்பு வச்சுருக்கோன்னு அர்த்தம். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும். யாருமே சரி, எதுவாக இருந்தாலும் ஈஸியாக எந்த கஷ்டமும் சொல்லிட மாட்டாங்க. நம்ம போய் கேட்கணும், உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா, நம்ம போய் கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க. கேட்டாலும் சில பேர் சொல்ல மாட்டாங்க தான். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, அழுவ வைக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாரோடையும் சந்தோஷமா எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்.